மாதம் வெறும் 12,000 ரூபாய் வருமானம் ஈட்டும் ஒரு சாதாரண ரேபிடோ ஓட்டுநரின் வங்கிக் கணக்கில் சுமார் 300 கோடி ரூபாய் அளவிற்கு பண பரிமாற்றம் நடந்துள்ளது. அகமதாபாத் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாரையே அதிர வைத்துள்ளது. இந்த ஒற்றைப்புள்ளி தற்போது 550 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு மாபெரும் நிதி மோசடி சாம்ராஜ்யத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது. அகமதாபாத்தை சேர்ந்த பிரதீப் ஓட்டோ என்ற அந்த ஓட்டுநரிடம் அமலாக்கத்துறை மற்றும் பொருளாதார குற்றப்பிரிவினர் நடத்திய தீவிர விசாரணையில் பல உண்மைகள் வெளியாகியுள்ளன. பண தேவைக்காக தனது வங்கிக் கணக்கை வெறும் 25,000 ரூபாய்க்கு ஒரு கும்பலிடம் பிரதீப் வாடகைக்கு விட்டுள்ளார். அந்த வங்கிக் கணக்கை பயன்படுத்தி பிரதீப் என்டர்பிரைசஸ் உட்பட பல போலி நிறுவனங்களை தொடங்கிய மோசடி கும்பல் அதன் மூலம் கோடிக்கணக்கான ரூபாயை பரிமாற்றம் செய்துள்ளது. இந்த தொகையானது சட்டவிரோத கிரிக்கெட் பெட்டிங் மற்றும் பங்கு சந்தை முறைகேடுகள் மூலம் ஈட்டப்பட்டது கண்டறியப்பட்டுள்ளது. இந்த கும்பல் பணத்தை பரிமாற்றம் செய்ய பல்வேறு நவீன மற்றும் சட்டவிரோத வழிகளை கையாண்டுள்ளது. பங்கு சந்தையில் சில குறிப்பிட்ட பங்குகளின் விலையை செயற்கையாக உயர்த்துவதற்காக தங்களுக்குள்ளேயே பங்குகளை மாற்றி மாற்றி வாங்கி விற்பனை செய்து முதலீட்டாளர்களை ஏமாற்றியுள்ளனர். பண பரிமாற்றத்திற்காக ஹவாலா முறையை பயன்படுத்தியதோடு போலி இணையதளங்கள் மூலம் போலி நன்கொடைகளை வழங்கி கருப்பு பணத்தை வெளுப்பாக்க முயன்றுள்ளனர். இந்த சதி திட்டத்தின் பின்னணியில் ஒரு முக்கிய தொழிலதிபர் மற்றும் போலி அடையாளங்கள் இருப்பது தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளது. குறைந்த பணத்திற்காக தங்களின் ஆதார், பான் கார்டு மற்றும் வங்கி கணக்கு விவரங்களை முன்பின் தெரியாதவர்களிடம் ஒப்படைக்க வேண்டாம் என பொருளாதார குற்றப்பிரிவினர் எச்சரித்துள்ளனர். பிரதீப் போன்ற சாதாரண மனிதர்களை கருவியாக பயன்படுத்தி பெரும் திமிங்கலங்கள் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிக்க முயல்வதாகவும் இந்த சங்கிலி தொடர் மோசடியின் முழு பின்னணியையும் தீவிரமாக விசாரித்து வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.